அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ஸ்பாஞ்ச் வச்சு ஒரு சூப்பரான லெச்சஸ் கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கேக் செய்ய தெரியாதவங்க கூட இந்த கேக் வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சு சேல் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான் உங்களுக்கு. எனக்கு வந்து கேக் செய்யவே வராது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும். நீங்கள் இதை வச்சு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதை வந்து எப்படின்னு நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நேற்று வீடியோவில் ஸ்பாஞ்ச் வந்து எடுத்து நான் உங்களுக்கு காட்டல. இன்றைக்கி வந்து எப்படி சாஃப்டாக இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம மேலே இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஸ்பாஞ்ச் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிசுபிசுப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சுகரை வந்து நல்லா வந்து பீட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து சோக் பண்ணுறதுக்கு வந்து நான் மில்க் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த மில்க் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நைட் வந்து கரண்ட் போயிடுச்சு. அதனால் வீடியோ என்னால் எடுக்க முடியல. உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் அதுபடி நீங்கள் வந்து ரெசிபி வந்து செஞ்சுக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். அதே நேரத்தில் நல்லா காய்ச்சின பாலாக இருக்கணும். வெறும் பால் வந்து நீங்கள் ஊற்றக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பால்லையே ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் மெய்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அதிலே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் வந்து எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அது ஒரு 1/2 hour செட் ஆகட்டும். இப்போ வந்து நான் இந்த பாக்ஸில் தான் வந்து இந்த லெச்சஸ் கேக் வந்து செட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் சேஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்பாஞ்ச் வந்து எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த ஒரு ஸ்பாஞ்ச் மட்டும் கற்றுட்டிங்கனாலே போதும். இதை வச்சு நீங்கள் வந்து நிறைய கேக் ரெசிபிஸ் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி லெச்சஸ் கேக் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டப் கேக் செய்யலாம். அந்த மாதிரி நிறைய கேக்ஸ் வந்து இதில் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு பின்னாடி ஒவ்வொன்றா நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம எடுத்த உடனே வந்து பர்த்டே கேக் செய்யணும் அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்மளால் முடியாது. ஒரு முறை 2 முறை செஞ்சு பார்த்துட்டு நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே நம்ம விட்டுருவோம். அதனால் ரொம்ப சிம்பிளாக எது இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நம்மளால் முடியும் அப்படின்னு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அடுத்தடுத்த கேக்கெலாம் வந்து நீங்கள் செய்ய கற்றுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து நான் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஐசிங் சுகர் சேர்த்துருக்கேன். விப்பிங் க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பவுலை வந்து தலைக்குப்புறம் இந்த மாதிரி கவுத்திங்கன்னா கூட க்ரீம் வந்து கீழே விடவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகரும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து விப்பிங் க்ரீமும் ரெடி பண்ணியாச்சு. மில்க் வந்து ஆல்ரெடி சோக் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அது நல்லா வந்து கொஞ்சம் கூலிங் ஆச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த கேக்கை வந்து இந்த பாக்ஸில் வந்து செட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் நல்லா வந்து அந்த கேக்கை வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு நம்ம வந்து டெக்கர் பண்ணுவோம் இல்லையா கேக்கு. ஸோ அந்த பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது கூட ஒரு நாசில் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நீங்கள் அந்த முனையை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து நடுவில் போயிடுச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து அந்த கேக்கில் வந்து நான் டிசைன் போட்டதெல்லாம் உங்களை காட்ட முடியல. ஸோ அதுதான் நான் பாருங்கள். இப்போ வந்து நான் அந்த க்ரீம் வந்து நான் ஒரு டம்ளர் வச்சு நான் வந்து க்ரீம் வந்து அதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளோட விப்பிங் க்ரீம். அப்போ தான் நமக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு நல்லா வரும். ஸோ இந்த கேக்குக்கு வந்து நீங்கள் பெருசாக வந்து எந்த டிசைனும் போட தேவையில்லை. சும்மா சிம்பிளாக உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நாசல்ஸ் வந்து எது வேணாலும் வச்சு போட்டுக்கலாம். ஸோ இப்போ அந்த கேக்கில் வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த மில்க் இதில் ஊற்றும் போது அது நல்லா வந்து கேக் ஃபுல்லாக ஷோக்காய் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்ச உடனே சாப்பிடாம ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த லெச்சஸ் கேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg வந்து 400-500க்கு மேலே வந்து கேக் ஷாப்பில் வந்து நீங்கள் சேல் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து பண்ணலாம். ஸோ இதை வச்சே நிறைய ரெசிபி வந்து பண்ணலாம். ஒவ்வொரு வீடியோவும் நான் பின்னாடி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிம்பிளான கேக்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த பால் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா விப்பிங் க்ரீம் 1/4 கப் அதாவது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ஸ் மில்க் வந்து 1/4 கப், காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/2 கப், அது கூடவே வெனிலா எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் இதை தான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த கேக் ஃபுல்லாக நல்லா வந்து அந்த ஹோல்ஸில் எல்லாம் நல்லா நம்ம சோக் பண்ணுற மாதிரி இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மில்கை.
இப்போ மேலே வந்து சின்னதாக ஏதாவது ஒரு டிசைன் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஏதாவது உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வந்து போட்டு எடுத்திருக்கேன். மேலே வந்து உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேலே பிஸ்தா ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து பாதாமும் முந்திரியும் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த நட்ஸ் வேணுமாலும் அந்த நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க பாலையும் மேலே கொஞ்சமாக நான் வந்து அதில் சோக் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட ஸ்பாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து கொஞ்சமாக இந்த அளவுகளில் வந்து பாதியாக எடுத்து செஞ்சு பாருங்கள். நான் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.